அனைவருக்கும் மாதத்தின் முதல் நாள் வாழ்த்தும் வணக்கமும். இம்மாத நமது மண்வாசம் இதழ் இப்போது விற்பனையில் இருக்கின்றது. வழக்கம் போல் இதிலும் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதிய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது. இங்கு அம்மாவுக்கு கோவில் கட்டி கும்பிடணும் என்கிறதுதான் கட்டுரையின் தலைப்பு. கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் தனது பேத்தியுடன் நடக்கும் உரையாடலைத்தான் ஒவ்வொரு இதழிலும் கட்டுரையாக தந்து வருகின்றார். இப்பெல்லாம் தினமும் காலையில வீட்டு வாசல்ல அம்மா கோலம் போடுவது குறித்து பேத்தி கேட்க, அதற்கு தாத்தா, இந்த மாதத்து காலை காற்று உடம்புக்கு நல்லது, அது மட்டும் இல்லாம டிசம்பர் முதல் மே வரை சூரியன் தெற்கிலிருந்து வடக்கிற்கும், ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் வரை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் நகர்கின்றான். சூரியனின் ஓட்டத்தில் இந்த மாற்றம் நிகழும் போது பூமியினுடைய சக்தியிலும் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. குறிப்பாக பூமத்திய ரேகையிலிருந்து 32 டிகிரி அட்சரேகையில் பெரிய மாற்றங்கள் நடைபெறுகின்றன. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இந்த பரப்பில்தான் இருக்கிறது. பூமிக்கும் சூரியனுக்குமான தொடர்பில் மாற்றங்கள் ஏற்படும் போது தேவையான அறிவு, ஞானம் இருந்தால் அப்போது ஏற்படும் சக்தி சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதில் ஒன்றுதான் கோலம் போடுவதும் என்கின்றார் ஞானசம்பந்தன். அம்மா காலையில என்ன நீராகாரம் குடிக்க சொல்றாங்க என பேத்தி அம்மா மீது குற்றம் சொல்ல, நீராகாரம் என்கிற பழைய சோற்று கஞ்சியில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் கோடிக்கணக்கில் உள்ளன. புளித்த சோற்றில் குடல் சுவர்களை பாதுகாக்கும் உயிர்வேதி பொருட்கள் நிறைந்துள்ளன. இது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. உங்க அம்மா சிந்தனையில் முற்போக்குவாதியாகவும் உணவு பழக்க வழக்கத்தில் பாரம்பரியவாதியாகவும் இருப்பது அடுத்த தலைமுறையை பாதுகாக்கத்தான் என்கின்றார் தாத்தா. அது மட்டுமல்லாமல் பீட்சா, பர்கர், நூடுல்ஸ் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகளின் செய்முறையும் அதில் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்களும் உடலை கடும் மாற்றத்திற்கு உட்படுத்துகின்றன. இவை குடலில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்கிறது. இதனால் குடல் வழியாக வெளியேற்றப்படும் நச்சுப் பொருட்கள் இரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு எதிர்ப்பாற்றல் செயல்பாட்டை மாற்றுகிறது. மனித குடலில் வாழும் கோடிக்கணக்கான நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மூளை செயல்திறன் உட்பட சீராக்குகிறது என்று சமீபத்திய ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குடலில் அலர்ச்சி ஏற்பட்டால் மொத்த உடல் செயல்பாட்டிலும் எதிர்மறை மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நமது பாரம்பரிய உணவான இட்லி, பொங்கல் போன்றவைதான் நல்லது என தாத்தா விளக்குகிறார். இப்படி அறிவியல், உணவு விஷயங்கள் மட்டுமல்லாமல் கல்வி, பாதுகாப்பு என பல விஷயங்களும் தாத்தா பேத்தி உரையாடலில் பகிரப்படுகிறது. ஆமா, இதுல எங்கிருந்து கட்டுரை தலைப்பான எங்க அம்மாவுக்கு கோவில் கட்டி கும்பிடணும் என்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ விற்பனையில இருக்கிற நம் மண்வாசம் இதழை வாங்குங்க, வாசியுங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க.